evening, children. A very big thank you from Sahaj Yoga for the summer camp that you participated. குழந்தைகளே, உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இப்போ நம்ம இத்தனை நாள் நம்ம எப்படி சஹஜ யோகா தியானம் பண்ணணும், அதன் மூலியமா நம்ம எப்படி நம்மளுடைய உள்ளுக்குள்ள இருக்கும் சக்கரங்கள் அதனுடைய குணாதிசயங்களை தெரிந்து கொண்டோம். அதே போல் நம்ம எப்படி அமைதியாக உட்கார்ந்து அதை தியானம் பண்ணணும்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, வீட்டில் எப்படி தினமும் இனிமேல் தியானம் செய்ய போறோம்ட்டு கத்துக்க போறோம். Children, all these days we were learning how to do meditation, we learnt about our chakras and also their qualities, and how to sit in meditation and feel the cool vibrations. So from tomorrow we have to learn how to sit and do meditation in our homes. First thing, you get up in the morning, then you take your bandhan, do your balancing and sit for meditation for about 5 minutes. Similarly, in the evening as well as in the night, you have to do your meditation. First do your foot soaking, do your balancing, and then you sit in meditation till you can feel the cool vibrations on your hands or on top of your head. Children, then you have to see how you are feeling within your own self. குழந்தைகளே, நம்ம வீட்டில் காலையில் எழுந்தவுடன் நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம பந்தன் போட்டு நம்ம சமநிலைப்படுத்த பிறகு நம்ம தியானத்தில் உட்காரணும். தியானத்தில் உட்காரும் போது அமைதியாக எந்த எண்ணமும் இல்லாமல் உட்காரணும். அதே போல் மாலையில் இல்ல இரவில் நம்ம ஃபுட் சோக்கிங் முடித்த பிறகு நம்ம சமநிலைப்படுத்த பிறகு நம்ம தியானத்தில் உட்காரணும். தியானத்தில் உட்காரும் போது அந்த சில்லுன்னு இல்ல சூடா வைப்ரேஷன் சொல்றது நம்ம கையில் இல்ல உங்க உச்சந்தலையில் உணர வேண்டும். இப்போ நம்ம இந்த தியானம் நம்ம தினமும் செய்யும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா, நம்மளுக்கு ஆரோக்கியம் மேம்படும். அதே போல் கவனம், நம்ம படிப்பில் நல்ல திறமைசாலிகளாக விளங்க போறோம். அதே போல் நம்ம என்ன சந்தோஷம் கிடைக்க போகுது. சோ தினமும் தியானம் நம்மளுக்கு வாழ்க்கையில் சந்தோஷம். Children, every day when we do our meditation, our health will improve, our attention and concentration will improve, and you will be good in your studies and you will be very happy. So do your meditation every day and be happy. Okay, children? So now let us all do our meditation for today. Shall we do? Okay. Children, we'll go into meditation now. குழந்தைகளே, நம்ம இப்போ தியானம் செய்யலாம். முதலில் பந்தன். 1 2 1 2 3. Mooladhara Swadhisthana Navi Anahat Vishuddhi Ajna Sahasra. Now we are going to do balancing. நம்ம இப்போ சமநிலைப்படுத்த போறோம். இரண்டு கை நாம் பூமியின் மீது வைக்கலாம். Put both your hands on Mother Earth. Here we are going to pray, Mother Earth, please cleanse us. பூமி தாயே, எங்களை தூய்மைப்படுத்தவும். பூமி தாயே, எங்களை தூய்மைப்படுத்தவும். மெதுவாக நமது இடது கை மடி மீது வைத்துக் கொள்ளலாம். We bring our left hand on top of our lap. We are going to clear our left channel, that is the moon channel. இப்போ நம்ம சந்திர நாடியை தூய்மைப்படுத்த போறோம். இப்போ என்ன கேட்க போறோம், தாயே எனது சந்திர நாடியை தூய்மைப்படுத்தவும். Mother, please cleanse my moon channel.
நாம் மெதுவாக வலது கை மடி மீது இடது கை ஆகாயத்தை நோக்கி வைக்கலாம். Now we'll bring our right hand on our lap, left hand towards the sky. We are going to pray. Mother, please cleanse my right channel or the sun channel. தாயே, எனது வலது நாடி அல்லது என்னுடைய சூரிய நாடியை தூய்மைப்படுத்தவும். Close your eyes and sit in meditation. இப்போது இரண்டு கை மடி மீது both hands on your lap. நம்மளுடைய கவனம் நம்மளுடைய மத்திய நாடி அதாவது the lotus channel. We are going to have attention on the lotus channel. Here we will pray, Mother, please keep me in balance. தாயே, என்னை சமநிலையில் வைத்திருங்கள். நாம் இப்பொழுது மெதுவாக வலது கையை இதயத்துக்கு கொண்டு வந்து we bring our right hand into our heart and we will pray, Mother, please make me the spirit. Mother, please make me the spirit. தாயே, நான் ஆத்மா. தாயே, நான் ஆத்மா. மெதுவாக உங்க கையை உங்களுடைய நெற்றி பகுதி. Keep your hand on your forehead. Bend your head little down. This is a very important position. இது ரொம்ப முக்கியமான இடம். நம்ம மன்னிப்பு கேட்கணும். அதாவது நான் எல்லோரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் நான் மன்னிக்கிறேன். This is a very important position. We have to ask forgiveness. I forgive everyone, I forgive myself. So any thoughts, anything which is coming and disturbing you, you have to keep on saying, I forgive. உங்களுக்கு எந்த எண்ணம் ஏதாவது உங்களை தியானம் செய்ய வைக்காமல் இருக்கும்போது நீங்கள் நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். Bring your hand on top of your head. உங்களுடைய கை உச்சந்தலை மீது கொண்டு வந்து தாயே, எனக்கு இந்த யோக நிலையை தாருங்கள். Mother, please give me the state of yoga. Keep both hands on your lap. இரண்டு கை மடி மீது. முழு கவனம் உங்களுடைய உள்ளங்கையிலும் உங்களுடைய உச்சந்தலையிலிருந்து எந்த எண்ணமும் வராம அமைதியாக உங்களுக்குள் இருக்கும் அந்த அமைதியை உணருங்கள். Attention on your palms as well as on top of your head and be relaxed and be in meditation. When any thoughts come, say, I forgive. Now let us slowly open our eyes. Now all the children should put their hands like this. Alright? And watch me.
You feel the Kundalini rising? Let us put ourselves into bandhan. After raising our Kundalini, raise. Attention on your Sahasrara. Don't close your eyes. Push back your head. 1. Again. Sit straight. Take it up on your head. 2. 3. Now a bandhan. 1, 2. Do it properly, systematically. 3. All of us should do properly. 3. 4. 5. Try to wait as I'm doing. 6. 7. Still not, we have not done it properly. We all should do in one rhythm. Let's do it again. 1. Slowly. 2. With attention on the Sahasrara. 3. How do I do it? 4. 5. Good. 6. Attention on Sahasrara. 7. 8. Rising. Let's have the last binding. Ha! Now see. Clear? Tremendous. May God bless you. Jai Shri Mataji, we the Balashaktis would like to offer the poem Dust Particle written by Shri Mataji at the age of 7. We wish you a very joyful Golden Jubilee celebration of Sahaj Yoga. I want to be smaller like a dust particle, Which moves with the wind. It goes everywhere, can go sit on the head of a king, or can go and fall at the feet of someone, or it can go and sit on a little flower, and it can go and sit everywhere. but I
want to be a dust particle that is fragrant, that is nourishing, that is enlightening. We thank you, Mother, for giving us self-realization. We thank you, Mother, for giving us wonderful Sahaj family. We thank you, Mother, for everything. Namaste. Good evening. We will now watch a movie, founder of Sahaj Yoga, Sri Mataji Nirmala Devi. Sri Mataji was born in Chindwara, Madhya Pradesh on Tropic of Cancer, which was in the center of India. She was born on 21st March 1923 on a solar equinox day. She was spotlessly fair and pink, so she was called Nirmala. Both her parents took part in freedom struggle, so she had to take care of her family needs. She was good in her studies and also mathematics and also knew many languages. She won many awards. She was the head of the school. She was also good in acting and she played the role of Krishna very well. She was good in sports and played badminton tournaments. She was fond of pets and had a parrot, dog, and monkey. She fought against the British, holding the Indian flag, for which she was taken to jail. She visited the Gandhi Vardha ashram with her parents, and she was very much appreciated and loved by Gandhiji. As a teenager, she fought for the Indian freedom. On April 1947, she got married to Sir C.P. Srivatsav and she had two daughters. On May 5th, 1970, on the shores of Nargol, Gujarat, she meditated and opened her sastra. Thus, Sahaja Yoga was born. Sri Mataji traveled to various places by foot, by bullock cart, and trains to teach Sahaja Yoga freely. She traveled to various countries also to teach Sahaja Yoga. Sri Mataji received many international awards, including the UN Peace Award. Sri Mataji said, "Roses are very beautiful, but children are most interesting and they teach you many things that you are surprised at their innocence." Thank you. Hope you enjoyed. Hello, children. Are you all enjoying today's session? Shall we play a game now? It's called Jumble Letters Game. குழந்தைங்களா நம்ம இப்போ ஒரு கேம் விளையாடலாமா? இந்த கேம் பேரு Jumble Letters Game. ஓகே, இப்போ இந்த கேம் எப்படி விளையாடுறதுன்னு பார்க்கலாமா? Shall we see how to play this game? Okay, first we will show a word in which the letters will be jumbled. நாங்கள் முதல்ல ஒரு வேர்டு காமிப்போம். அந்த வேர்டில் எல்லா லெட்டர்ஸும் மாறி மாறி இருக்கும். நீங்கள் அந்த கரெக்டாக கெஸ் பண்ணி கீழே லைவ் சேட் ஓப்பனாக இருக்குல்ல, அதில் நீங்கள் உங்கள் ஆன்சரை டைப் பண்ணுங்க. அப்புறம் நாங்கள் கரெக்ட் ஆன்சர் சொல்வோம். Shall we start? Okay, now the first word is showed on the screen. Goay. Can you guess? Try பண்ணுங்க, இது என்ன வேர்ட்னு? Yes, it is yoga. யாரெல்லாம் கரெக்டாக சொன்னீங்களோ வெரி குட். நெக்ஸ்ட் வேர்ட். ஆன்சர் தெரிஞ்சால் கீழே லைவ் சேட்டில் டைப் பண்ணலாம். யூ கேன் கிவ் யூ ஆன்சர் இன் த லைவ் சேட். த ஆன்சர் இஸ் truth. Shall we go to the next question? The next word is shown now. அடுத்த word பாருங்க, guess பண்ணுங்க எல்லாரும். The answer is, did you guess? Yes, it's cool. Answer cool. அடுத்த வார்த்தை, அடுத்த word. Try to guess it.
கெஸ் பண்ணுங்க எல்லாரும். டைப் பண்ணுங்க ஆன்சரை கீழே. The answer is petal. And the next word, did you find? யோசிச்சு கீழே டைப் பண்ணுங்க. It's chakra. Very good. Hope you all had fun playing. எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணீங்கன்னு நினைக்கிறோம். Thank you. Bye. Dear children, hope you all enjoyed the beautiful sessions last 2 weeks and today's session also. The most important thing what do we learn is meditation. Meditation really helps us to have a beautiful life and a balanced life. So every day we are going to do meditation morning and evening. நமக்கு தியானம் எவ்வளவு பயனுள்ளதாக அமைந்திருக்கின்றதை நம்ம பார்த்தோம். நம்ம தினமும் தியானம் செய்ய போறோம், காலையிலும் மற்றும் மாலையிலும். We all saw Shri Mataji's, our mother's life history. How beautiful it is. She is good at studies, sports, music and dance. In everything, she had a very beautiful journey. நம்ம தியானம் பண்றதுனால நம்மளும் நம்முடைய குரு மாதிரி எல்லா துறைகளிலும் நம்மளால சிறந்து விளங்க முடியும். சரியா? The most important one more good news is we are going to have weekly session, meditation session from coming Sunday, June 7th at 4:30 p.m. in English and Tamil separately. நமக்கு weekly தியான செஷன்ஸ் இருக்க போறது. இங்கிலீஷ்ல தனியா இருக்க போறது, தமிழ்ல தனியா இருக்க போறது. வர ஜூன் 7th 4:30 மணிக்கு நம்ம அதை திருப்பி துவங்க போறோம். சரிங்களா? The answer for yesterday's question. When the Kundalini rises, how do you feel at the top of your head? The answer is either we feel a cool breeze or a warm breeze, and these are called vibrations. குண்டலினி மேல எழும்பொழுது நமக்கு என்ன மாதிரி உணர்வு இருக்கும்? நமக்கு குளிர்ந்த காற்றாகவோ அல்லது வெப்பமான காற்றாகவோ நம்ம உணர்வோம். One more important thing, dear children, please tell your parents to subscribe for the channel Children's Corner. Every month we will be uploading new videos on that so that you can learn more and enjoy also. கண்டிப்பா உங்க பெற்றோர்களை அந்த Children's Corner YouTube சேனலை subscribe பண்ண சொல்லுங்க. The channel's details are being displayed in the screen. அதுக்கான விவரங்கள் உங்களுக்கு ஸ்கிரீன்ல நீங்க பார்க்கலாம். Hope you all enjoy the session again. We once again thank you all and your parents who took a beautiful journey with you also. See you. Bye.